தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நீதித்துறை இன்னைக்கு ரவுண்டு கட்டி அடிச்சாங்க திமுகவ. அப்படின்றதுக்கு வந்து பல தீர்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் பொன்முடிய போட்டு ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் சாத்துன்னு சாத்துறாரு. கண்டதையும் பேசுவியா நீயு? சரி பேசுனதுக்கு நான் வழக்கு போடுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க வழக்கு போட மாட்டீங்களா? சரி நான் உத்தரவு போடுறேன். முழுமையாக வழக்கு போடுங்க. அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சாட்டைய சுழல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, துரைமுருகனோட வழக்குல இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் வழக்கை மீண்டும் சந்தித்தாக வேண்டும். அந்த சொத்து வழக்குல விடுவிக்கப்பட்டது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பொருள்பட, அதுவும் 6 மாதத்தில் அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அங்க ஒரு தீர்ப்பை குடுக்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, அதே உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் வழக்குல கண்டதையும் கொண்டு பெட்டிஷனா போடுவீங்களா நீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவு கருணாநிதியே இல்லையா? அப்படின்னு கேள்வியை கேட்டு ஒரு சோதனை அப்படின்றது நடக்க தான் செய்யும். அதுக்கு ஒத்துழைக்கிறது தாங்க அரசாங்க ஊழியர்களுடைய வேலை. டாஸ்மாக் நிறுவனத்தின் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள். பொதுமக்களுடைய பணத்தை கையாடி இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது, ஒரு நாள் உங்கள கூடுதலா விசாரிக்கிறதற்காக ஆஃபீஸருக்கு வச்சுட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வருவீங்களா? ஒழுங்கு மரியாதையா போய் விசாரணைய எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்து அனுப்பிவிட்டது. இது முடிஞ்சுதா? இதெல்லாம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஆப்பு அது செந்தில் பாலாஜிக்கு ரூ. 10 செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட ஆப்பு உச்சநீதிமன்றத்தில. உச்சநீதிமன்றத்தில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே, உச்சநீதிமன்ற நீதியரசர் என்ன கேட்டாருன்னா, "ஏங்க இதுக்கு நீங்க ஒரு 4 இயரிங் வாங்கிட்டீங்க. நாங்க கேட்டதெல்லாம் ஒரே கேள்வி தான். அந்த ஆள் ஏங்க அமைச்சரா இருக்காரு?" அப்படின்றது தான் நாங்க கேட்ட கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ன உடனே, "ஆமாங்க அவர் அமைச்சரா இருக்காரு. இதில என்னங்க தப்பு இருக்கு?" அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்ல, அதுக்கு உடனே உச்சநீதிமன்றம் என்னது? அவரு அமைச்சரா இருப்பாரு அப்படின்றது தப்பு இல்லையா? அப்போ எங்ககிட்ட வரும்பொழுது, எங்ககிட்ட நீங்க பெயில் கேட்டு வரும்பொழுது என்ன சொன்னீங்க? அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி விட்டார். அதனால அவரால் சாட்சியங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தொந்தரவு கொடுக்க முடியாது. அதனால சூழல் மாறி இருக்கிறது. அவருக்கு அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் அமைச்சராக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் அமைச்சர் பதவியை துறந்து விட்டதனால், அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகிவிட்ட காரணத்தினால, இப்ப சூழல் மாறி இருக்கிறது. அதனால அவருடைய அடிப்படை உரிமை ஆர்டிகிள் 21 அதை காரணமா காண்பித்து, நீங்க எங்களுக்கு பிணை குடுங்கன்னு தானே நீங்க கேட்டீங்க. ட்ரையல் கோர்ட்ல அதான் கேட்டிருக்கீங்க. ஹைகோர்ட்ல அதுதான் கேட்டிருக்கீங்க. அதையே நாங்க கணக்குல எடுத்துக்கிட்டு, சரிப்பா பதவி விலகிட்டாப்ல. 1 வருஷத்துக்கு மேல அவர் சிறையிலயும் இருந்துட்டாப்ல. இந்த வழக்கு விசாரணையும் துவங்கல. அதனால நாங்க பிணை குடுக்குறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சரியா? அப்போ இன்னொரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இதே உச்சநீதிமன்றத்தில இவர் அமைச்சரா இருந்த பொழுது, சாட்சியங்களை கலைப்பதற்கு இவர் துணிந்திருக்கிறார் அப்படின்றதையும் பதிவு செய்திருக்கிறது. அதை கூட நாங்க பொருட்படுத்தாம, இந்த கபில் சிபல், முகுல் ரோத்கி இந்த மாரி மூத்த வழக்கறிஞர்களுடைய முகத்தை பார்த்து, சரி நீங்க சொல்றீங்க உங்கள நம்புறோம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக வேண்டி செந்தில் பாலாஜிக்கு அந்த சலுகையை நாங்க குடுத்தோம். இந்த சலுகையை மேற்கோள் காண்பித்து பல பேர் இன்னைக்கு பெயில் வாங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, ஜாஃபர் சாதிக் போதை கடத்தலில் 2000 கோடி ரூபாய் பெருமானம் மதிப்புள்ள போதை மருந்துகளை கடத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் இதே அமலாக்கத்துறையால் சிக்கியுள்ள ஜாஃபர் சாதிக்கும் அவருடைய சகோதரரும் அவங்களும் பிணை வாங்குறாங்க. இதையே மேற்கோள் காண்பித்து. அப்போ எங்ககிட்ட நீங்க இந்த மாதிரி பேசி தீர்ப்பை வாங்கிட்டு போயிடுவீங்க. தீர்ப்பை வாங்கிட்டு போயிட்டு 48 மணி நேரத்துலலாம் அவரை அமைச்சராகவும் ஆக்கிடுவீங்க. அவர் அமைச்சராவே இல்ல. அதனால நீங்க பிணை குடுங்கன்னு சொல்லி பிணைய வாங்கிட்டு, 48 மணி நேரத்தில அவரை இங்க அமைச்சராக்கி, அவரை தியாகி பட்டமும் நீங்க குடுப்பீங்கன்னா, இது என்ன மாதிரியான கருணாநிதித்தனம்? இந்த கருணாநிதித்தனத்துக்கு நாங்க ஒத்து போகணுமா? அப்படின்றது தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. சரி அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, என்னதான் பண்ணலான்னா, ஒண்ணு அமைச்சராயிரு, இல்ல ஜெயிலுக்கு போ. அமைச்சரா இருந்து பாட்டிலுக்கு ரூ. 10 இல்ல புழலுக்கு போய் பீட்ரூட் அல்வாவா? எது வேணும்? பைனாப்பிள் அல்வா. பீட்ரூட் அல்வா இல்ல. பைனாப்பிள் அல்வா. அதனால அமைச்சரா இருந்து பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கிட்டு போறியா? நீ அமைச்சரா தொடரவும் முடியாது. ஏன்னா நாங்க ஆர்டர் போட போறோம். ஆர்டர் என்ன போட போறோம்? ஏங்க நாங்க உங்கள நம்பி எங்களுடைய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த ஆள பத்தி சொன்ன தீர்ப்பையும் பொருட்படுத்தாமல், இவர் பிணையில போகட்டும், பெயில்ல போகட்டும்னு குடுத்துட்டோம். தெரியாத்தனமா குடுத்துட்டோம். தெரியாத்தனமா குடுத்துட்டோம். நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்கள தப்பு சொல்லல. நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்கள நம்பினது எங்க தப்பு அப்படின்னு நாங்க தீர்ப்புல போடுவோம்.
அப்படி ஒரு கால் தீர்ப்பில் வந்துருச்சுன்னு வையுங்க, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வேற எங்கேயும் பிணை வாங்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றமே நாங்கள் தெரியாத்தனமாக இவருக்கு பிணை கொடுத்து விட்டோம்னு சொல்லினதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி எப்படி இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் பிணை வாங்க முடியும்? அப்போ உறுதியாக செந்தில் பாலாஜி பதவி விலகுவது என்பதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. அதுக்கு உடனே கபில் சிபல் ஏங்க நாங்கள் வந்து மண்டே வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு. ஏங்க இவங்க இப்படி தாங்க டைம் வாங்கினே இருப்பாங்க அப்படின்னு நம்ம அரசு தரப்பு வக்கீல் துஷார் மேத்தா சொல்கிறார். இவங்க இப்படி தாங்க டைம் வாங்கினே இருப்பாங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நாங்கள் வந்து இனிமேல் ஆர்கியூமெண்ட்டே வைக்க போகிறதில்ல. அதான் எங்களை மொத்தமாக செருப்பால் அடிச்சிட்டிங்களே, அதனால நாங்கள் ஆர்கியூமெண்ட்டே வைக்க போகிறதில்ல. எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்கள் மண்டே 2 மணிக்கு வந்து உங்களுக்கு என்ன அமைச்சர் பதவியில் தொடர்கிறோமா, இல்லை நாங்கள் வந்து பிணை அமைச்சர் பதவியிலிருந்து விலகிறோமா அப்படின்றத சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இது பாருங்க உங்கள் முகத்துக்காக நான் விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா நேரடியாக நாங்கள் வந்து அப்போவே தீர்ப்பை எழுதியிருப்போம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எஸ்வி ராஜுன்னு அவர் தான் அமலாக்கத்துறை சார்பாக அவர் வாதிட்டார், இந்த பிணை கொடுக்கக்கூடாது இவருக்கு அப்படின்ட்டு. அவர் பாவம், அவர் அப்பாவி, அவர் பலிகடாவாகி இருக்கிறார். நியாயமாக நாங்கள் அவரை தான் நம்பி இருக்கணும். அவரை நம்பாமல் உங்களை நம்பினதுக்கு ரொம்ப நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க எங்களை அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கடிந்து கொண்டிருக்கிறது கபில் சிபலை பார்த்து. அதுவும் கபில் சிபலை பார்த்து இன்னொன்று விஷயமும் சொல்லுது. என்ன தெரியுமா? மிஸ்டர் கபில் சிபல், இதை உங்களை நோக்கி வைக்கின்ற கேள்வி. ஏன்னா மிகப்பெரிய பிரபலங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆதராறீங்க. அப்படின்னும் பொழுது உங்களை நம்பி நாங்கள் சில ஆர்டர்களை போடுறோம். அதில் எங்களை மதிக்காமல், இந்த நீதிமன்றத்தை மதிக்காமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவீங்கன்னா, அப்போ இந்த ஆர்டர் வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படும். அப்போ யாருக்குமே நாங்கள் பெயிலே இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த மாதிரியான வழக்குகளில் பிஎம்எல்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பொதுமக்களுடைய பணத்தை கையாளல் செய்த வழக்கு. இந்த வழக்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுடைய உத்தரவை நீங்கள் முறைகேடாக பயன்படுத்துவீர்கள் என்றால் அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி உத்தரவே கொடுக்க மாட்டோம், பிணையே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியுமா? கபில் சிபல் தரப்பு சொல்லுது, சரிங்க அப்போ இந்த வழக்கை வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்கிறது, ஏன் வெளி மாநிலத்துக்கு அனுப்பணும்? 1000 பேருக்கு மேலே சாட்சியங்கள், இந்த 1000 பேரையும் வெளி மாநிலத்துக்கு அனுப்பி கூட்டு வருவீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்கு. இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இந்த ஒரு நபருக்காக இந்த 1000 சாட்சியங்களையும் வெளிமாநிலத்துக்கு கூட்டு வருவீங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரிசாவில் போடுறாங்கன்னு வைங்க, இந்த வழக்கை ஒரிசா நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு போடுறாங்கன்னா, இங்கேருந்து ஒரிசாவுக்கு 1000 சாட்சியங்களையும் கூட்டு வருவீங்களா? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்வியே கேட்டிருக்கு. உடனே அரசு தரப்பு, மத்திய அரசு தரப்புலேருந்து இல்லை இந்த பெட்டிஷனர், அதாவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி இவர் வந்து எங்களை மிரட்டுகிறார் அப்படின்னு இந்த சாட்சியம் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க தரப்பு அட்வொகேட் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏங்க விஜய் நாராயணன் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, ஏங்க 1000 பேர் எதுக்குங்க வேறு மாநிலத்துக்கு போனோம், பேசாமல் செந்தில் பாலாஜி வேறு மாநிலத்துக்கு மாற்றிடுங்க, அவர் போயிருக்கட்டும், அவரால் தானே இங்கே சாட்சியங்கள் மிரட்டப்படுது, அப்போ அவர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீதிமன்றம் பதிவு செய்கிறது. அதையும் மீறி நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இதை பாருங்கள், இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது விசாரணைக்கு சாட்சியங்களே வராமல் செய்வதும் நீங்கள் தான் அப்படின்ட்டு கபில் சிபல் சொல்கிறது. ஏங்க சாட்சியமே ஜனவரி தாங்க வரப்போகுது, ஜனவரி 2026 தான் சாட்சியங்கள் வரப்போகுது. அது வர சமயத்தில் தேர்தல் வந்துடும், அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக தொடர்வாரான்னு கூட நமக்கு தெரியாது. கபில் சிபலுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஆட்சி தொடர போகிறது இல்லைன்ட்டு. அதுக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு, இங்கே பாருங்கள், இவங்க ஆட்சி தொடருமா இல்லை இவங்க ஆட்சி தொடராதா, வேறு ஒரு ஆட்சி வருமா, இதெல்லாம் எங்கள் கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்களை நீங்கள் அச்சுறுத்தி இருக்கிறீர்கள்னு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பதிவாயிருக்கு, அதுதான் எங்கள் ரெக்கார்டு, அதை தான் நாங்கள் எடுத்து பேசுவோம். நீங்கள் எங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் அமைச்சராக இல்லை அதனால பிணை கொடுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அது அமைச்சராக அவர் தொடர்றாரு அப்படின்னா நீங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அதை தான் நாங்கள் எடுத்துப்போம். அப்போது உச்சநீதிமன்றத்தோடைய ஏற்கனவே வந்த தீர்ப்பை மதிக்காமல் போனது எங்களுடைய தப்பு. அதையும் நாங்கள் ஆர்டரில் போட போகிறோம்னு சொன்ன உடனே தான் கபில் சிபல், ஐயா நான் மண்டே வந்துடுறேன், வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து கிளம்பி போயிருக்காரு. வரும் திங்கட்கிழமை 2 மணி சுப முகூர்த்த காலம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் இவர்கள்லாம் பதவியிலிருந்து போவது அப்படின்றதே நல்ல நேரம் தான் தமிழ்நாட்டுக்கு.
அது திங்கட்கிழமை வரைக்கும் காத்திருப்பாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த பதவி பறிபோகுமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் செந்தில் பாலாஜி பதவி விலகுவது என்பது உறுதி, உறுதி, உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.